no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து தன்னுடைய படங்களை வியாபாரம் பண்ணுறதுலையும் ஒரு கெட்டிக்காரர் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? ஏன்னா எல்லா படத்தையுமே எப்படியாவது ஒரு நல்ல பட்ஜெட்டுக்கு நல்ல ரீச் கொண்டு வந்து கொடுத்துட்றாரு. இல்லைங்க, எல்லா சரக்கையும் நீங்கள் விற்க முடியாது. இல்லை, அதில் சரக்கில் எவ்வளோ வீரியம் இருக்குங்கிறத பொறுத்து தானே இங்கே வாங்குறவங்களும் வாங்குவாங்க. இப்போ அவருடைய படங்கள் எவ்வளவு தான் விமர்சனம் இருக்குது, அமுக்குறான் பிதுக்குறான்னு 1000 பேர் வெளியில் உட்காந்து பேசினா கூட அந்த படத்தை பார்ப்பதற்குங்கிற ஒரு தனி ஆடியன்ஸ் இங்கே இருக்காங்கல்ல. கண்டிப்பாக. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதற்கான வியாபாரங்கிறதும் இருந்து தானே ஆகும். இப்போ வாழைன்னு ஒரு படம் ரொம்ப லோ பட்ஜெட்டில் எடுக்கிறாரு, பல கோடிகள் பிஸ்னஸ் ஆகுது, பல கோடிகள் கலெக்ஷன் ஆகுது. அப்போ அதே நம்பிக்கையோடு தானே அடுத்த படத்தையும் விநியோகஸ்தர்கள் அணுகுவாங்க. சார், பொதுவாக நம்ம ஊரில் வந்து நடிகர்கள் அல்லது இயக்குநர்களுடைய பின்புலத்தை கண்டுபிடிச்சி அதை கொண்டாடுறதுக்கு ஒரு சில பேர் இருக்க தான் செய்வாங்க. அவங்க மாற்ற முடியாது, அவங்களை எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் அது வந்து மாரி செல்வராஜ் அவர்களுக்கு நடக்கும்போது மட்டும் அது ஒரு பெரிய விமர்சனம் ஆகுது சார். திரும்ப இல்லை சார், ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா 2 பக்கமும் இல்லாமல் நியூட்ரலாக போயிட்டாரு, வேண்டாங்கிறாரு. பட் அதில் ஒரு குற்றம் கண்டுபிடிச்சி அதில் வழக்கு போடுறவங்களும் இருக்காங்களே. இப்போ அவர் மேலேயே அதை குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது எப்படி நீதிபதி பார்த்தாருன்னா அவர் சொல்ல போகிறாரு, இதில் என்னையா தப்பு வந்துருச்சு, நீங்கள் என்னையா வழக்கு போகிறீங்கன்னு கட்டாயமாக கேட்பார்ல. முன்னாடி அவர் வந்து விஜய் ரசிகர் மன்றத்தில் ஒரு உறுப்பினர், அவர் ரொம்ப தீவிரமான விஜய் ஃபேன், அவர் அரசியலில் இருக்கார். இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சி, இப்படி போதே இந்த சூழலில் அவருக்கு இக்கட்டான சுச்சுவேஷனாக. இப்போ ஒன்றும் இல்லைப்பா, அவருடைய பிறந்த ஊரில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, நீண்ட காலமாக தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்குன்னா அவர் எம்எல்ஏ ஆகியோ எம்பி ஆகியோ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நேராக போய் முதலமைச்சரை பார்த்து, சார் இது மாதிரி ரொம்ப காலமாக எங்கள் ஊரில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, பண்ணி கொடுங்கன்னா முடியாது நான் சொல்ல போகிறாங்க. அவர் ஆல்ரெடி போயிருக்காரு வேறு. அதை தான் சொல்கிறேன். இப்போ அந்த தகுதியான இடத்துக்கு அவரை கொண்டு வந்துட்டார்ல, அதுவே போதும் தான். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் மற்றும் திரை விமர்சகர் திரு அந்தணன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கூட தான் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழர்களுடைய வாழ்க்கையில் தீபாவளி திரைப்படம் பிரிக்கவே முடியாது. இந்த தீபாவளிக்கு 2025 வெளிவந்திருக்கக்கூடிய படங்களில் எந்த படம் சார் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு? பைசன் தான். பைசன் தான். ஆமாம். ஓகே. கலெக்ஷன் வைஸ் அண்டு அதோடைய ரிவ்யூஸ் இதெல்லாம் எப்படி சார் இருக்குது பைசனுக்கு? கலெக்ஷன் வைஸ் வந்து டியூடோட 2ஆம் இடத்துல தான் இருக்குது. ஓகே. டியூடு எப்போவுமே வந்து பிரதீப் ரங்கநாதன், இந்த இளைஞர் கூட்டம் 18+, அது வந்து சொல்லவே வேண்டாம், அதுக்கு ஒரு தனி க்ரௌடு இருக்கும். பட் மாரி செல்வராஜ் படம் வந்து அப்படியே மெல்ல மெல்ல விஸ்வரூபம் எடுக்கிற படம். அது வந்த போது வந்த அன்னைக்கே ஒரு பெரிய நட்சத்திர அந்தஸ்தோட ஒரு ரஜினி கமல் படங்களுக்கோ அஜித் விஜய் படங்களுக்கோ வர மாதிரிலாம் கூட்டம் வராது. பட் இந்த படத்துக்கு அதுக்காக மோசம்லாம் சொல்ல முடியாது. பல இடங்களில் வந்து பெரிய வரவேற்பு, சில இடங்களில் வழக்கமாக வந்து ஒரு பார்வை இருக்கும் அவங்க மேலே, இவங்க எப்போவுமே இப்படி தான் அப்படின்னு சொல்கிற கூட்டம் ஒன்று இருக்கும், பண்ணிடுவாங்க. ஆமாம். அதனால் அவங்க, ஆனால் உள்ளே வந்து நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலும் உயர்ந்தது வந்து பைசன் தான். இப்போ வந்த 4 படம் வந்திருக்கு, நம்ம இன்னொரு படம் ஒன்று வந்திருக்கு, அது கணக்கிலே எடுக்கல, நட்டி படம் ஒன்று. ஓகே. ஸோ அதனால் இந்த 4 படத்துலையும் ரொம்ப சிறப்பான படம்னா பைசன் தான். பைசன் சார். டியூட் வந்து நிறைய பேர் வந்து நல்ல எதிர்பார்ப்போட போச்சு. நம்மளே கூட நிறைய வாட்டி பேசணும் படத்தை பற்றி. ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு மாதிரி கலவையான விமர்சனங்கள் வரதை பார்க்க முடியுது. என்ன நிலவரம் சார்? அதுதாங்க, அதை இன்ட்ரோல் வரைக்கும் அந்த படத்தை சிறப்பாக எடுத்துகிட்டு போயிட்டார். இன்ட்ரோலுக்கு பிறகு ஒரு கதை ஒன்று சொல்கிறாங்கல்ல, அது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கதையாக இருக்குது. ஓகே. அதுதான் அந்த படத்தினுடைய மைனஸாகவும் நான் பார்க்குறேன். அப்புறம் வந்து வழக்கமாக அந்த பிரதீப் ரங்கநாதன் படத்தில் இருக்கிற பெரிய அதிரி புதிரியான சுவாரஸ்யம் இருக்குல்ல, அது இந்த படத்தில் கொஞ்சம் குறைவாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனுடைய விளைவு தான் வந்து இப்படி 2 மாதிரியான ஒப்பீனியன். மற்றபடி வந்து ஒரே அடியாக ஃப்ளாப் படம்னு நம்ம சொல்ல முடியாது. கட்டாயமாக ஓடும், பட் எதிர்பார்த்த அளவுக்கு இப்போ பிரதீப் ரங்கநாதனுக்குன்னு ஒரு கலெக்ஷன் இங்கே இருக்கும்ல எல்லா படத்துக்குமே, அது வருமாங்கிற டவுட் எனக்கு இருக்குது. அந்த 100 crore மார்க்கை தாண்டி வர்றதுக்கான சாத்தியங்கள் கொஞ்சம் கம்மி, அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை, 100 crore தொடுமாங்கிறதே சந்தேகமாக இருக்குது எனக்கு. ஓகே. ஆமாம். ஓகே சார். இயக்குனராகவும் ஒரு நல்ல படம் கொடுத்துட்டாரு கோமாளி. அதுக்கப்புறம் அவர் நடிகராக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நல்லா நடிச்சிட்டாரு. பட் அந்த படங்களோட ஒப்பிடும்போது இல்லை, அந்த படங்கள் ஏற்படுத்தின அந்த எதிர்பார்ப்புனால தான் டியூட் கொஞ்சம் மங்கலாக இருக்கா சார் பார்க்கும்போது? இதுக்கு முன்னாடி வந்து டிராகன் ஒரு படம் ஒன்று இருந்துச்சு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கயாடு லோகர்னு ஒரு ஹீரோயின், அவங்க ஒரு அடிஷ்னலாக ஒரு ப்ளஸ் அது அந்த படத்தில். அப்புறம் பாடல்கள், அந்த படம் போன வேகம் இருக்குல்ல, அப்படி ஒரு ஸ்பீடான ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கும். இது வந்து அங்கங்கே முட்டுக்கட்டை போட்டு விடுது. அதே மாதிரி ஹீரோயின் லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மமிதா பைஜு பெரிய ஹீரோயின் தான், பட் அந்த அளவுக்கு இந்த படத்தில் அட்ராக்டிவாக இருக்காங்களா அப்படின்னா இல்லை. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இதுக்குள்ளே இருக்குது.
ஓகே சார். சார் நீங்கள் 4வது படம் சொன்னீங்க, அதுக்கு முன்னாடி 3வதாக டீசல், அது வந்து முன்னாடியே ரிலீஸ் ஆகிருக்க வேண்டிய படம், கொஞ்சம் தள்ளி வருது. பாட்டுலாம் ஹிட் ஆகிடுச்சு, ஒரு பாட்டு கூட. அதோடைய நிலவரம் எப்படி சார் இருக்குது? பெருசாக பேசக்கூட மாட்டுறாங்க. ஆமாங்க, அது என்னென்னா இப்போ பார்க்கிங், லப்பர் பந்துன்னு 2 பெரிய வெற்றி படங்களை கொடுத்துட்டு இந்த படம் வருது. ஆக்சுவலாக இது அதுக்கெல்லாம் முன்னாடி எடுக்கப்பட்ட படம். ஒருவேளை இந்த படமெல்லாம் வந்த பிறகு இது மாதிரி ஒரு கதையில் அவர் நடிச்சிருந்தாருன்னா, என்ன இப்படி ஒரு கதையில் நடிச்சிட்டாரேன்னு நாமளே அவரை வந்து கோபப்படலாம். ஆனால் எப்போவோ நடித்த ஒரு படம் அது காலதாமதமாக வருது. அவருடைய துரதிர்ஷ்டம் இந்த நேரத்தில் வந்துருச்சு, அப்படி தான் அதை எடுத்துக்கணும். பட் அவ்வளவு சிறப்பான படமாக அது இல்லை. கண்டென்ட் வந்து படமாகவே கண்டென்ட்டு சூப்பரான கண்டென்ட்டு. அது சொன்ன விதத்தில் சுவாரஸ்யம் இல்லாமல் போச்சு. ரொம்ப பழைய நடி படத்தில் அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். சார், இந்த படத்தை பற்றி பொதுவாக வந்து எல்லா சேனலும் பப்ளிக் பைட் எடுக்கிற மாதிரி நம்ம டீம் போயிருந்தாங்க. அதில் வந்து மற்ற 2 படத்துக்கும் நிறைய ஆடியன்ஸ் இருக்க பார்க்க முடிஞ்சிச்சு. பட் இந்த படத்துக்கு வந்து பெருசாக ஷோஸே இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டு வந்துச்சு. அது இவங்க மிஸ்டேக்கா இல்லை படத்தை இந்த டைமில் ரிலீஸ் பண்ண தான் சிக்கலா சார்? இல்லை, அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. ஹரிஷ் கல்யாண்கிறவர் இன்றைக்கி மிக முக்கியமான ஸ்டார், ஒரு ஹீரோ இடத்துக்கு அவர் வந்துட்டார். இப்போ அவருடைய படமெல்லாம் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் மக்கள் மத்தியிலே இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஏதோ ஒரு வகையில் அந்த படத்தை ஸ்மெல் பண்ணிடுறாங்க. ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடியே இது வந்து இப்படி தான் அப்படிங்கிறது எப்படியோ மக்களுக்கு தெரியுது. அதுதான் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. இப்போ சில தோல்வி படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய நடிகர் படமாகவே இருக்கும். அது தோல்வி படமாக இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஓப்பனிங் இருந்திருக்காது. எப்படி அவங்களால கண்டுபிடிக்க முடியுதுன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு புரியல. இப்போ இதே வந்து ஹரிஷ் கல்யாண் நாளைக்கு வேறு ஒரு படத்தில் வராருன்னு வைங்களேன். இப்போ ஹீரோ, ஹீரோயின், யார் டைரக்டரு, அல்லது இந்த போஸ்டரே வந்து நமக்கு ஒரு வித்தியாசமாக இருந்ததுன்னா டக்குன்னு உள்ளே வந்துடுறான். அந்த ட்ரெய்லரை பார்க்குறான், டீசரை பார்க்குறான், சாங்கை பார்க்குறான், எல்லாமே அவனுக்கு ஒரு கணக்கு ஒன்று இருக்குது. இப்போ இந்த டீசலை பொறுத்தளவுக்கு இவன் பார்க்குறது இது என்ன வேற ஒரு அரசியலை பேசுது, இது ஒரு வழக்கமான ஒரு டெம்ப்ளேட் படமாக இருக்குமோங்கிற எண்ணமெல்லாம் அவங்களுக்குள்ளே வந்திருக்கும் போல இருக்குது. ஸோ அதனுடைய விளைவு தான் வந்து முதல் நாளே கூட்டம் வராமல் போனது. அது வேறு வழி இல்லை. இப்போ பிரதீப் ரங்கநாதன் மாதிரி ஒரு நடிகர் வரும்பொழுது முதல்ல அதுக்கு தானே முன்னுரிமை கொடுப்பாங்க. இன்னொரு பக்கம் பைசனும் இருக்குது, அது ஒன்று இருக்குது. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அது நடக்கிறது தான். பட் படம் நல்லா இருக்கும் பொழுது கட்டாயமாக அது அடுத்தடுத்த ஷோவில் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும்ல, அது இல்லையே. ஓகே. ஆனால் இப்போ வேர்ட் ஆஃப் மவுத்தில் அந்த படம் இன்னொரு 4-5 நாளில் கொஞ்சம் நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் டீசல் பொறுத்த வரைக்கும்? இல்லை, அதுக்கான படமாக அது இல்லைங்கிறது தான் நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த படத்தில் வந்து பெருசாக வியந்து ஆகா சூப்பர் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, நாம் ஒன்று நினச்சோம் அதில் ஒன்று நடந்துருச்சு அப்படின்லாம் இருந்ததுன்னா, இப்போ கதையின் போக்கே நம்ம யூகிக்க முடியாத அளவுக்கு ஒரு திருப்பங்களோட ஒரு படம் இருக்குது, ரொம்ப சுவாரஸ்யமான படமாக இருக்குன்னா அதனுடைய வெற்றியை யாரும் தடுக்க முடியாது. வெளியில் வந்து 10-20 ஆகும், 20-40 ஆகும், 40-400 ஆயிரும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அப்படி இல்லையே, அதான பிரச்சனை இல்லை. ஓகே சார், இந்த படங்கள் ஒரு பக்கம், அதுக்கு பின்னாடி அரசியலும் இருக்கும். பைசனில் கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர் வந்து படம் நல்லா இருக்குன்னு ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ கொடுத்தாலும் ஒரு ரிவ்யூவர் சிலர் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அடி அடிச்சிட்டாங்க. அது இன்னொரு பக்கம், அது சார்ந்த அரசியல். இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, ஒரு படத்தை படமாக பார்க்கணுங்க. அதுக்குள்ளே நீங்கள் சாதிய எண்ணத்தோடு உள்ளே போனீங்கன்னா, அல்லது ஏதோ ஒரு வகையில் மாரி செல்வராஜ் உங்களுக்கு பிடிக்காம கூட போயிருக்கலாம். அது என்ன காரணமாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் மண்டையில் ஏற்றிட்டு நீங்கள் போய் ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா நல்லா இல்லாமல் தான் இருக்கும். ஓகே, ஒரு மைண்ட் செட் ஏற்படுத்திட்டு போய் பார்க்க சிலருக்கு அப்படி இருக்கும். ஆனால் பெரும்பான்மை என்னங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்கணும். இப்போ நமக்கு மாரி செல்வராஜ் என்ன தனிப்பட்ட அவ்வளோ தினந்தோறும் ஃபோன் பண்ணி எப்படி சார் இருக்கீங்க என்ன கேட்டுக்கிட்டு இருக்கோம், அது கிடையாது. இல்லை, இந்த படத்தை பார்க்குறோம், இவ்வளவு போயிட்டிக்காக ஒருத்தர் ஒரு படத்தை, இந்த இவ்வளவு ரத்தமும் சதையுமான ஒரு படத்தை இவ்வளவு போயிட்டிக்காக ஒருத்தரால் சொல்ல முடியுமாங்கிறதே பெரிய சவால். அது வந்து படம் முழுக்க அவருக்குன்னு ஒரு சிக்னேச்சர் இருக்குல்ல, அது அங்கங்கே பண்ணிகிட்டே இருக்கார் அவர். ஸோ அது மாதிரி ஒரு படைப்பாகவே வியந்து பார்க்க வேண்டிய ஒரு படைப்பாக இருக்குது. அதை தாண்டி இந்த படத்தில் வைக்கப்பட்டிருக்கிற கருத்து, அதை தாண்டி இந்த படத்தில் நடித்த நடிகர்களுடைய பங்களிப்பு, அவங்களுடைய உயிரோட்டமான நடிப்பு, இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த படத்தை வந்து நாம் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் சில பேர் வந்து வேணும்னே இல்லை இந்த படம் ஓடிடவே கூடாது, முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து ஒரு பாலை போட்டு பார்ப்போமே நிற்கிறாங்கல்ல, அதெல்லாம் ரன் அவுட் ஆகிறதெல்லாம் கஷ்டம் சார். ஆனால் இது வந்து பொதுவான ஒரு குற்றச்சாட்டுக்கு எதிராக. ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ரிவ்யூவர்ஸ் பிளான் பண்ணி படத்தை கவுத்துட்டாங்க, அவங்களுடைய ரிவ்யூவில் தான் இப்படி வாஷ் அவுட் ஆகிடுச்சுன்னா கருத்து இருக்குல்ல சார். அப்போது ஒரு நல்ல படமாக இருந்தால் எவ்வளோ ஸ்ட்ராங்கான நெகட்டிவ் ரிவ்யூ வந்தாலும் படம் அதை உடச்சிரும்னு எடுத்துக்கலாம்ல. உண்மைதான். அது நீங்கள் படம் ஒரு உருப்படாத படத்தை எடுத்து வச்சுட்டு ரிவ்யூவர்ஸ் காலி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிற வழக்கம் இருக்குல்ல, இங்கே ரொம்ப பேர்கிட்ட அது இருக்குது. அது வந்து முதல்ல மாறணும். நாம் சரியான படத்தை எடுத்துருக்கோமாங்கிற இடத்துக்கு அவங்க வரணும். எல்லாத்தையும் தூக்கி ரிவ்யூவர்ஸ் தலையில் வைக்கக்கூடாது. இல்லை, இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு டைரக்டர் நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் படம்னு போய் உட்காந்துட்டோம் அது நல்லா இருக்குது அப்படின்னா
கொண்டாடி தானே ஆகணும். அதுதானே உங்களுடைய கடமை, வேலை. நீங்கள் அதை விட்டுட்டு வேறொரு உள்நோக்கத்தோட எழுதுறதோ பேசுகிறதோ எந்த விதத்திலும் சரி கிடையாது. அப்படி உள்ளவர்கள் ரிவ்யூவர்ஸே கிடையாது. ஓகே சார், பொதுவாக நம்ம ஊரில் வந்து நடிகர்கள் அல்லது இயக்குநர்களுடைய பின்புலத்தை கண்டுபிடிச்சி அதை கொண்டாடுறதுக்கு ஒரு சில பேர் இருக்க தான் செய்வாங்க. அவங்கள மாற்ற முடியாது, அவங்கள எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் அது வந்து மாரி செல்வராஜ் அவர்களுக்கு நடக்கும்போது மட்டும் அது ஒரு பெரிய விமர்சனம் ஆகுதுல்ல சார். திரும்ப திரும்ப சமூகத்துக்குள்ள இந்த அரசியலை, இந்த வேறுபாடுகளை கொண்டு வந்துட்டே இருக்காருன்ற குற்றச்சாட்டு அதை எப்படி சார் எடுத்துக்கிறது? இல்லை, அவர் சொல்லாமல் அதை யாருங்க சொல்ல முடியும்? இப்போ அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கிறாருங்கிறது தான் அந்த படத்தில் அவர் சொல்ல வர்றது. இப்போ ஒருவேளை சாப்பாட்டுக்கு அவர் கஷ்டப்பட்டாருங்கிறது தானே உண்மை. அதைத்தானே வாழையில் சொல்லியிருப்பாரு. அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் தானே அது. இறந்தவர் அவருடைய அண்ணன் தானே. அப்போ இந்த பதிவு வேறு யார் சொல்ல முடியும்? அவர் தானே சொல்ல முடியும். அப்போ அவருடைய வழியை தொடர்ந்து இங்கே வச்சுட்டே இருக்காரு. அது எவ்வளவு காலத்துக்கு வைப்பாருன்னா அந்த தேவை எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் வைப்பார். அதை நீ செய்யாதுன்னு சொல்கிற அதிகாரம் யாருக்குமே இங்கே கிடையாது. பார்த்தா பாரு, பார்க்காட்டி போ, அது வேறு விஷயம். ஆனால் இது அவருடைய வழி. அந்த வழியே அவர் எங்கெல்லாம் பிளாட்ஃபார்ம் கிடைக்குதோ இறக்கி வச்சுட்டு போயிட்டே இருப்பார். அது அவருடைய வேலை. அதை நம்ம வந்து எப்படி குறை சொல்ல முடியும்? ஒரு நல்ல கமர்ஷியல் படம் வியாபாரம் ஆகிறது ஈஸி. பட் இந்த மாதிரியான படங்கள் மேலே முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி ஸ்டீரியோ டைப்பாக ஒரு கருத்து வைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து தன்னுடைய படங்களை வியாபாரம் பண்ணுறதுலையும் ஒரு கெட்டிக்காரர் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? ஏன்னா எல்லா படத்தையுமே எப்படியாவது ஒரு நல்ல பட்ஜெட்டுக்கு இல்லை நல்ல ரீச் கொண்டு வந்து கொடுத்துட்றாரு. இல்லைங்க, எல்லா சரக்கையும் நீங்கள் விற்ற முடியாது. இல்லை, அதில் சரக்கில் எவ்வளோ வீரியம் இருக்குங்கிறத பொறுத்து தானே இங்கே வாங்குறவங்களும் வாங்குவாங்க. இப்போ அவருடைய படங்கள் எவ்வளவு தான் விமர்சனம் இருக்குது, அமுக்குறான் பிதுக்குறான்னு 1000 பேர் வெளியில் உட்காந்து பேசினா கூட அந்த படத்தை பார்ப்பதற்குங்கிற ஒரு தனி ஆடியன்ஸ் இங்கே இருக்காங்கல்ல. கண்டிப்பாக. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதற்கான வியாபாரங்கிறதும் இருந்து தானே ஆகும். இப்போ வாழைன்னு ஒரு படம் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் எடுக்கிறாரு, பல கோடிகள் பிஸ்னஸ் ஆகுது, பல கோடிகள் கலெக்ஷன் ஆகுது. அப்போ அதே நம்பிக்கையோடு தானே அடுத்த படத்தையும் விநியோகஸ்தர்கள் அணுகுவாங்க. ஸோ அதனால் ஒரு இல்லாத ஒன்றை வச்சுக்கிட்டு ஒரு வித்தையெல்லாம் காமிக்கல. அவருடைய உணர்வை ரத்தமும் சதையுமா எடுத்து வைக்கிறாரு. அது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். இன்னொன்று, இந்த படத்தை பொறுத்தளவுக்கு, இப்போ இந்த வைசன் படத்தை பொறுத்தளவுக்கு ஏதோ சமூகத்தில் வந்து ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்திட்டார் அவர் மாரி செல்வராஜ்னா, அந்த படத்தையே தடை செய்யுங்கன்னு சொல்கிற முதல் ஆள் நானாக தான் இருப்பேன். அப்படி இல்லையே, இங்கே ஏற்கனவே இருக்கிற கலவரத்தில் அவர் தண்ணி எடுத்து ஊற்றுறாரு. தயவுசெய்து நிறுத்துங்க, யாரோ தாத்தன் முப்பாட்டம் பண்ணதுக்கு நாங்கள் ஏன் கஷ்டப்படணும், நீ ஏன் கஷ்டப்படுற, நீ மட்டும் நான் வெட்டிவிட்டு குத்திவிட்டு வீட்டிலே வந்து சோறு திங்க போகிற, ஜெயிலில் தானே போய் திங்க போகிறேன். இப்போ உனக்கும் அந்த பிரச்சனை இருக்குது, எனக்கும் அந்த பிரச்சனை இருக்குது, ஏன் சண்டை போடுறோன்னே தெரியாமல் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அது வேண்டான்னு தானே அந்த படம் சொல்லுது. அப்போ எப்படி அந்த படத்தை தப்பாக நம்ம பேச முடியும், தப்பாக அணுக முடியும்? ஆனால் ஒரு கூட்டம் அதை செய்யுதுங்கிறது உள்ளபடியே நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது. இல்லை சார், ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா 2 பக்கமும் இல்லாமல் நியூட்ரலாக போயிட்டாரு, வேண்டாங்கிறாரு. பட் அதில் ஒரு குற்றம் கண்டுபிடிச்சி அதில் வழக்கு போடுறவங்களும் இருக்காங்களே. இப்போ அவர் மேலேயே அதை குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது எப்படி நீதிபதி பார்த்தாருன்னா அவர் சொல்ல போகிறார், இதில் என்னையா தப்பு வந்துருச்சு, நீங்கள் என்னையா வழக்கு போகிறீங்கன்னு கட்டாயமாக கேட்பார்ல. ஒன்றும் இல்லை, இப்போ எம்ஆர் ராதா நாடகங்கள் போட்டுக்கிட்டு இருக்கும்போது விதவை மறுமணத்தை பற்றி ஒரு நாடகம் ஒன்று அவர் எடுத்தார். ஓகே. அந்த காலத்துலலாம் விதவை மறுமணங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது, மிகப்பெரிய குற்றமாக கருதுகிற சமூகம் அது. அப்போ அதை ரொம்ப வலியுறுத்தி ஒரு நாடகம் போடுறாரு. அந்த நாடகத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு நாகை மாவட்டம், இப்போ நாகை மாவட்டங்கிறது பெரிய மாவட்டம், அங்கே வந்து சுற்றி இருக்கிற அவ்வளவு பெரிய மனுஷனும் வந்து நின்ட்டான், நீ நாடகமே போடக்கூடாதுன்ட்டு நீதிமன்றத்தில் போய் நீதிபதிகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சார், இது மாதிரி வந்து நாடகம் போடக்கூடாது, இது வந்து சமூகத்துக்கு தேவையில்லாத கருத்தெல்லாம் அவன் சொல்கிறான், அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே அவர் என்ன பண்ணுறாரு, இந்த நாடகத்தை பார்க்காம நான் எப்படி தடை விதிக்க முடியும், நான் நாடகத்தை வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு வந்துட்டார். முன்வரிசையில் உட்காந்து நீதிபதி நாடகம் பார்க்குறாரு. நாடகம் முடிஞ்சோடனே இதை விட ஒரு நல்ல கருத்தை எவையா சொல்ல முடியும், சொல்ல வேண்டியது தானே அவர் சொல்லியிருக்காரு, போங்க கலைஞ்சின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் அந்த நாடகத்தை எம்ஆர் ராதா எங்கெல்லாம் போடுறாரோ அவருக்கு எங்கெல்லாம் பிரச்சனை வருதோ அங்கெல்லாம் இவர் வந்து இந்த நீதிபதி தலையிட்டு அவரை சால்வ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஓகே. அப்போது ஒரு படம் என்ன கருத்தை சொல்ல வருதுங்கிறத நீதிமன்றமும் பார்க்கும்ல. இப்போ இவங்க ஏதோ ஒரு ஆதாயத்துக்காகவோ அல்லது ஏதோ ஒரு உள்நோக்கத்துக்காக அதை செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன். பட் எல்லாத்தையும் தாண்டி நீதி நியாயம்னு ஒன்று இருக்குது. இந்த படம் எந்த வன்முறையும் எந்த கலவரத்தையும் தூண்டவே இல்லை சார். மற்ற இண்டஸ்ட்ரீஸ் வந்து 1000 crore பிளான் பண்ணுறாங்க. தமிழ் சினிமாவில் பாருங்கள், இன்னமும் வந்து நசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம் இந்த ஆங்கிள்லேயே எடுக்கிறீங்க, உங்களால் தமிழ் சினிமாவே மோசமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் போடுறாங்க சார். மாரி செல்வராஜ் அவர்கள், பாரஞ்சித் அவர்கள், வெற்றிமாறன், இன்னும் பல இயக்குநர்கள் அந்த லிஸ்ட்டில் சேர்க்குறாங்க. இது எப்படி சார் சரியான போக்கா? மற்றவங்க பண்ணுறாங்க, அதை பார்த்து நம்மளும் ஒரு 1000 crore படம் எடுக்கணும் அப்படின்னு இவங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கிறது? இல்லைங்க, நீங்கள் 1000 கோடி சம்பாதிக்கிறது முக்கியமாக, எங்கேயோ கடை கோடியில்
இருக்கிற ஒரு வெறி பிடித்த சாதி வெறியன் திருந்துறது முக்கியமாக. இப்போ மாரி செல்வராஜ் இந்த நகரத்தை விட்டு அந்த கிராமத்தை விட்டு வெளியில் வந்தார், நகரத்துக்கு வந்தார், பொழைச்சிட்டார். ஆனால் எத்தனையோ மாரி செல்வராஜ்கள் சென்னைக்கே வர முடியாமல் கஷ்டப்படுறாங்க. ஏதோ ஒரு வகையில் சாதி அடக்குமுறைன்னு ஒன்று அவங்களுக்கு இருக்குல்ல. இப்போ அவங்களையெல்லாம் அந்த கட்டுப்பாடுகளிலிருந்து உடைச்சிட்டு வெளியில் கொண்டு வர்றது தான் 1000 கோடி வசூல் பண்ணுறதுக்கு சரியானது, சமமானதுன்னு ஒரு டைரக்டர் நினைக்கிறார். அவர்கிட்ட போய் பாரு 1000 கோடி எப்படி இருக்கும் தெரியுமா, எத்தனை போட்டியில் அடுக்க முடியும் தெரியுமா அப்படிங்கிறதெல்லாம் அவர் முதல்ல காதில் வாங்கினது தானே. அது அவருக்கு அவசியம் இல்லாது. நம்ம உட்காந்து வெளியில் பேசிகிட்டு இருக்கோம், அவன் சம்பாரிச்சான் இவன் சம்பாரிச்சான். சம்பாத்தியம்ங்கிறது வேறு, சமூகத்தின் தேவைங்கிறது வேறு. ரெண்டாவது மாரி செல்வராஜ் செஞ்சுட்டு. அப்படிப்பட்ட படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் மட்டும்தான் அதிகமாக எடுக்கிறோம், இல்லை நம்ம மட்டும் தான் எடுக்கிறோம், மற்ற இண்டஸ்ட்ரீஸில் அதை கான்சன்ட்ரேட் பண்ணுறது இல்லை. பட் ஒரு இண்டஸ்ட்ரியாக சார் இந்த 1000 crore மூவி, 500 crore இதெல்லாம் முக்கியமாக ஃபேன்ஸுக்கு அது அவ்வளோ தேவையா என்ன? இல்லை, ஃபேன்ஸுக்கு தேவையோ இல்லையோ இண்டஸ்ட்ரிக்கு தேவை. ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரி ரன் ஆகிறதுக்கு அதிக கலெக்ஷன் வருகிற படங்கள் கட்டாயமாக தேவை, அதை நம்ம மறுக்கவே முடியாது. அதனால தான் இன்றைக்கும் கமர்ஷியல் படங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. நீங்கள் என்ன தான் ஆர்ட் ஃபார்மில் ஒரு அருமையான படத்தை கொடுத்துட்டா கூட கமர்ஷியல் டைரக்டர்களுக்கு தான் இங்கே சம்பளமும் அதிகம், வேல்யூ அதிகம் இல்லையா? இப்போ லோகேஷ் கனகராஜா மாரி செல்வராஜான்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜுக்கு தான் அதிக சம்பளம். இப்போ ரஜினி வந்து யாரை முதல்ல கூப்பிடுவார்? அல்லது கமலோ அல்லது அஜித்தோ விஜய் யாரை முதல்ல கூப்பிடுவாங்க? 2 பேரும் கதை சொல்ல போகிறாங்க, முதல்ல யாரை கூப்பிடுவாங்க? லோகேஷ் டைரக்டர் தான். அதை தான் சொல்கிறேன். அப்போ கமர்ஷியலுக்குன்னு இங்கே ஒரு வேல்யூ இருக்குது. அதை தாண்டி தான் இவங்க வந்து நாம் ஒரு பணி செய்யணும், இந்த சமூகத்திற்காக நாம் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணிடணுன்னு தான் இந்த பக்கம் ஒரு குரூப் அழகான படங்களை எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் கமர்ஷியல் படம் தான் முக்கியம். அதில் வந்து ஒரு 500 பேரை தூக்கி போட்டு பந்தாடுவோம், கஞ்சா கடத்துவோம், ஹெராயின் கடத்துவோம், இதெல்லாம் வேறு. இது இப்படி எண்ணம் உள்ளவர்கள் அவங்க வரைக்கும் சம்பாரித்து அவங்க சூப்பராக இருக்கலாம். ஆனால் எதிர்காலத்துக்கு அதனால் என்ன பயன்? ஒன்றுமே கிடையாது. ஒரு 10 வருஷம் கழிச்சு எடுத்து பார்க்கும்போது, ஒரு 50 வருஷம் கழிச்சு நீங்கள் அந்த வரலாறை எழுதுனீங்கன்னா மாரி செல்வராஜ் தான் அதில் இருப்பார், தவிர ஒரு லோகேஷ் கனகராஜ் இருக்க மாட்டார்ல. ஸோ அதனால் இது வேறு அது வேறு. பட் இதுவும் தேவை, இதுவும் தேவை. ஆனால் சார் என்ன ப்ராப்ளம் சார், இந்த 1000 crore வர்றதில் என்ன தான் சிக்கல்? மற்ற இண்டஸ்ட்ரிக்கு வருது, நமக்கு வரலன்ற குற்றச்சாட்டு. எப்போவுமே நீங்கள் பணத்தை மைண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா வரவே வராது. அது டார்கெட்டாக இருக்கக்கூடாது. அது டார்கெட்டாக இருக்கக்கூடாது. இந்த கதைக்கு இவ்வளோ செலவு, இதை நான் சரியாக செஞ்சுட்டேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பணம் வந்துடும். அப்படி தான் கேஜிஎஃப் வந்துச்சு, பாகுபலி எல்லாம் அப்படி தான் வந்துச்சு. இன்றைக்கி வந்திருக்கிற காந்தாரா உட்பட அப்படி தான் வருது. அவங்க கதையும் ஒன்று ரெடி பண்ணுறாங்க, அந்த கதைக்குள் எங்கெல்லாம் அவனை சிலிர்க்க வைக்க முடியும்னு நினைக்கிறாங்க, அதுக்காக உயிரை கொடுக்குறாங்க. இப்போ அவர் ரிஷப் செட்டிலாம் அந்த சாமி வந்த மாதிரி நடிக்கிறாரு, யோசிச்சு பாருங்கள், வேற ஒருத்தன் பண்ணுற முடியுமா? எப்படி பண்ணுறாரு? ஒரு டைரக்டர் தானே அவர். ஆனால் அப்படி உயிரை உருக்கி அந்த கேரக்டர் நடிக்கிறார். அப்போ நோக்கம் முழுக்க அதுவாக தான் இருக்கும், இதை சரியாக செஞ்சிடணும் நம்மங்கிறது தான். அதுக்கப்புறம் அந்த படம் ஓடுது, 1000 கோடி வசூல் பண்ணுறதுங்கிறது வேறு. ஆனால் இங்கே அப்படி இருக்கான்னா கிடையாது. டேபிள் ப்ராஃபிட் எவ்வளோ, இவரை போட்டோம்னா இவ்வளோ கலெக்ஷன், அவரை போட்டோம்னா இவ்வளோ கலெக்ஷன், ஓடிடிக்கு இவ்வளோ விற்றுலாம். அப்போ இந்த உட்காரும்போதே வியாபாரமாக தான் கணக்கு போடுறாங்க. இப்போ இந்த காம்பினேஷன் இருந்ததுன்னா ஓடிடி இவ்வளோ போயிடும், தியேட்டருக்கு இவ்வளோ போயிடும், ஹிந்தி ரைட்ஸு இவ்வளோ போயிடும்னு இந்த கணக்கு போடுறீங்கல்ல, கதை வரமாட்டேங்குது, கணக்கு தான் வருது, உள்ளதும் இல்லை, எல்லாமே அதான் பிரச்சனை. ஓகே, பொதுவாக அரசியல்வாதிகள் வந்து அரசியல் பேசுகிறாங்க, இல்லை சினிமா நடிகர்கள் பேசியே ஆகணும். நம்ம ஊரில் அது ஒரு எழுதப்படாத விதியாக இருக்குது. ஏற்கனவே அரசியல் பேசிகிட்டு இருக்காரு மாரி செல்வராஜ் அவர்கள். அவரை வந்து இழுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா ஒரு பக்கம் முன்னாடி அவர் வந்து விஜய் ரசிகர் மன்றத்தில் ஒரு உறுப்பினர், அவர் ரொம்ப தீவிரமான விஜய் ஃபேன், அவர் அரசியலில் இருக்கார். இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சி, இப்படி போதே இந்த சூழலில் அவருக்கு இக்கட்டான சுச்சுவேஷனாக? இல்லை, அரசியலுக்கு வரவே மாட்டார், அது தெளிவாகவே அவர் சொல்கிறார். நான் ஒருபோதும் அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று, அரசியலுக்கு வந்தால் அவங்களுடைய படைப்பு திறமை நிறுத்து போயிடும். ஏன்னா இங்கே இருக்கிற பஞ்சாயத்தை பார்க்குறதுக்கே அவங்களுக்கு நாள் சரியாக போயிடும். ஸோ அதனால் அது தேவைப்படாது அவங்களுக்கு. படைப்புகளின் மூலமாக அந்த சமூகத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட முடியுமாங்கிறது தான் அவருடைய போராட்டமாக இருக்கும். அதுக்காக ஒரு அரசியலுக்கு வந்து தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. அதற்கான தலைவர்கள்லாம் இங்கே இருக்காங்க. ஒருவேளை மாரி செல்வராஜ் நினச்சாருன்னா இன்னைக்கு ஈஸியாக அந்த தலைவர்களே அவரால் அணுக முடியும். அந்த இடத்துக்கு அவர் வந்துட்டார். இப்போ ஒன்றும் இல்லைப்பா, அவருடைய பிறந்த ஊரில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, நீண்ட காலமாக தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்குன்னா அவர் எம்எல்ஏ ஆகியோ எம்பி ஆகியோ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நேராக போய் முதலமைச்சரை பார்த்து, சார் இதுமாதிரி ரொம்ப காலமாக எங்கள் ஊரில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, பண்ணி கொடுங்கன்னா முடியாது நான் சொல்ல போகிறாங்க. அவர் ஆல்ரெடி போயிருக்காரு வேறு. அதை தான் சொல்கிறேன். இப்போ அந்த தகுதியான இடத்துக்கு அவரை கொண்டு வந்துட்டார்ல, அதுவே போதும் தான். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.